ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாத்துக்குமே ஹாப்பி சண்டே அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த சண்டேலேருந்து நிறைய ஸ்கூலுக்கு பொங்கலுக்காண்டி லீவ் விட்டுருப்பாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னுடைய பொண்ணு மேகி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேகி செஞ்சு எனக்கு தர போகிறாங்க. இப்போ குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய பொண்ணு தான். அவங்களுடைய ஸ்பெஷல் டிஷ் மேகி. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் சிக்கன் உப்பு கறி தான் செஞ்சு கட்டலான் இருக்கேன். இப்போ நம்மளுக்கு மேகியுமே செஞ்சுட்டு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ வாங்க, நம்ம சமையலுக்கு தேவையான எல்லாத்தையுமே முன்னாடி எடுத்து வச்சாச்சு. உப்பு கறிக்கு தேவையானது பட்டை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு, இன்றைக்கி அதோடு நம்ம பன்னீர் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் பன்னீர் 65 செஞ்சிடலான்னு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை ரெடி பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு கறி செய்வோம். இப்போ இதில் என்ன மாவு இருக்குது அப்படின்னா, அதில் மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், இது எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். அது கூட கரம் மசாலாவும் தயிரும் சேர்த்துக்குருவோம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்தால் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து இதை பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்த்துருவோம். இப்போ நம்மளுக்கு பன்னீர் 65க்கு ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி கொஞ்சம் நேரம் நம்ம தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம உப்பு கறி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது வரைக்கும் அந்த பன்னீர் ஊறட்டும். நல்லா ஊறினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வாங்க, இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததும் அதில் நம்ம கருவேப்பிலையும் நான் பொடி பொடியாக பட்டை மிளகா ஒரு 10 பட்டை மிளகா இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா கருவேப்பிலை நிறையவே சேருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த உப்பு கறிக்கெலாம் ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த கருவேப்பிலை தான். இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா புரிஞ்சிடட்டும். இதுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஆனால் இதில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுவுமே நல்லதாக இருக்கும்.
என்னுடைய சமையல் வந்து எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த வறுத்து அரைச்சி பொடி பண்ணி இந்த மாதிரிலாம் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் நான் மேக்ஸிமம் வந்து என்னுடைய சமையலில் எதுவுமே செய்ய மாட்டேன். எல்லாமே வந்து கடையில் விற்கும் பார்த்திங்களா பேக்கெட், அந்த பேக்கெட்டில் உள்ள பவுடரை தான் போட்டு செய்வேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அந்த சிக்கனை சேர்த்துக்கிடுவோம். அதை கொஞ்சம் நேரத்துக்கு வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிடுவோம். இது கூட வந்து இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டு இதனையும் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிடுவோம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து சிக்கன் வேகணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகு சீரகம் வந்து பொடி பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த சிக்கனில் உள்ள கலரே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கு பார்த்திங்களா. இப்போ வந்து நம்ம மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருப்போம். அந்த பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நான் வந்து ஏற்கனவே வந்து நான் முட்டைக்கெலாம் வந்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். அதை தான் இப்போ சேர்க்குறேன். இது சேர்த்த உடனே வந்து நம்ம ரொம்ப வந்து அடுப்பை வந்து ஆனில் இருக்க வேணாம், அமர்த்திடலாம். போட்ட ஒரு 2 செகண்ட்லேயே வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ தான் அந்த மிளகு சீரகம் ஃப்ளேவர்லாம் நம்மளுக்கு நல்லா சாப்பிடும் போது நல்லா செம்மையாக இருக்கும். கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி இருந்தால் மேலே தூவி விட்டுக்குருவோம். நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் பெப்பர் கிரேவின்னு சொல்லலாம், உப்பு கறின்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ நம்ம பன்னீர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை பார்த்துருவோம். அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் இது ஊறி. இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருந்துச்சு, அந்த எண்ணெயில் தான் வந்து இப்போ பொரிக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பன்னீர் 65மே வந்து நல்லா வந்து மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிளான குக்கிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.